கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கும்போது கணவர் வந்து கூட இருக்கணும், கட்டாயமாக கூட இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் தான் பெண்களோட வலி என்னன்னு புரியும். வலி எந்த அளவுக்கு வலி வேதனை அனுபவிக்கிறாங்கன்றது புரிஞ்சிச்சுன்னா பெண்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வரும், அன்பு வரும், ஒரு பாசம் வரும். என்னை பொறுத்தளவுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருப்பார், ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான். பெண்களோட வலியை பற்றி அவர் உணர்ந்து அவங்க மனைவியை பாராட்டி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி வந்து நான் ஒரு சில பேர்லாம் அந்த தனியார் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கணவர் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது பெண்களோட வலி என்னன்ட்டு. பக்கத்தில் இருந்து அவங்க ப்ரெக்னென்ட்டை அந்த 3rd ஸ்டேஜ் வலி அனுபவிக்கும் போது அவங்க ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசுறது பெண்களுக்கும் வந்து அது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அலோவ் பண்ணணும். அப்போ தான் வந்து தவறாக பேசுகிற செவிலியர்கள் வாயும் கொஞ்சம் அடையும். எல்லாரையும் சொல்லல, தவறாக பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் அது குத்தணும், கொஞ்சம் வலிக்கணும். கணவன் கூட இருக்கும்போது ஐயோ தப்பாக பேசக்கூடாது, ஐயோ அவங்க வீட்டுக்காரர் கூட இருக்கார், நம்ம ஒரு வார்த்தை வாயை திறக்கக்கூடாதுன்ற ஒரு பயமும் வரும். அதே சமயம் வாயில் கொஞ்சம் கேமரா வச்சாலும் நல்லாயிருக்கும். அவங்க வாயில் ரொம்ப அசிங்கமாக தான் பேசுகிறாங்க, வயிறே எரியுது கேட்கும் போது அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம். எங்கள் அக்கா முதல் கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க எழுன்ட்டு, அந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பெண்கள்லாம் வந்து எடுத்து பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நாங்களாம் தான் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் எதனா எங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஓப்பன் பண்ணி பேசணும். இதெல்லாம் வந்து யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. நல்ல விஷயம்லாம் ஷேர் பண்ணால் ஐயோ நம்மளுக்கு ஏன்னா ஆபத்தாக போயிடுமோன்ட்டு வர ஒரு பயம். நான்லாம் உட்காந்து போடலையா தைரியமா? அதெல்லாம் பார்க்கணும், பெண்களோட வலி என்னன்ட்டு ஒரு ஆண்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயம் வந்து ஆண்கள் வந்து ஒரு கணவன் வந்து ஒரு பெண்ணோட வலியை உணர்ந்தால் பெண்கள் மேலே மரியாதை வரும். அடுத்தது வந்து மற்ற ஆண்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. கணவரே பாடம் எடுக்கும் போது தவறுகள் குறையும். பெண்களை வந்து காமத்தோட பார்க்குற அந்த எண்ணமும் வந்து இதனால கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். காம எண்ணத்தோட பார்க்குற எண்ணம் கொஞ்சம் அந்த வலியை பார்க்கும்போது பெண்கள் மேலே ஒரு மரியாதை வரும், ஒரு அன்பு வரும், ஒரு கருணையும் வரும். இந்த 3ஐயும் வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அந்த குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் நம்ம செய்யும் பொழுது கணவனை பக்கத்தில் உட்கார வச்சு பாருடா அந்த பெண் வலி அனுபவிக்கிறத, பிறப்புறுப்பா இருக்கிறாங்க பாருடா, குழந்தை தலை பெருசாக இருக்குன்ட்டு அதெல்லாம் சொல்லணும். சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வலி வந்து குத்தம் வலிக்கும். இதெல்லாம் பக்கத்தில் உட்காந்து பார்த்தா தான் பெண்கள் மேலே ஒரு மரியாதை வரும். அதே மாதிரி ஆண்களுக்கும் வலி இருக்குது. குடும்பத்தையே வந்து சுமக்கிற ஆண்கள்லாம் வந்து நார்மல் கிடையாது. அது வந்து அதையும் தாண்டி அதை வந்து வேறு வீடியோவில் சொல்கிறேன். அவங்களோட வலி வந்து நார்மலே கிடையாது. அதையும் தாண்டி குடியால் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பெண்கள் அனுபவிக்குதுங்க இல்லையா, அந்த வலியை வந்து குடிக்கிறாங்க பேர், அவங்க அனுபவிக்கிறாங்க. கத்தி எடுத்து வயிற்ற வெட்ட வராங்க, அந்த அளவுக்கு வலிக்குது அவங்களுக்கு. செத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து வலிக்குதுன்னா குடி எவ்வளோ மோசமானது. இதெல்லாம் யோசிக்கணும். யோசிச்சு பார்த்து முதலமைச்சர் அவர்கள் வந்து டாஸ்மார்க்கை மூடணும்னா ஒரேடியாக மூடிட முடியாது. ஆல்கஹால் லெவலை கொஞ்சமாக கம்மி பண்ணாதான் அவங்களுக்கும் வந்து அதுலேருந்து அடிக்ட் ஆகிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரேடியாக மூடிட்டாலும் பிரச்சனையாக தான் ஆகும், நிறைய உயிர் இறந்து போகும், அது அந்த மாதிரிலாம் ஆகும். அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மரியாதை கொடுத்து பேசணும், கணவனும் கூட இருக்கணும். அதே மாதிரி கணவன் கூட இருந்தால் மற்ற ஆண்களுக்கும் கணவன் சொல்லி தருவான். இந்த மாதிரியான விழிப்புணர்வு பாடத்தெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், இதெல்லாம் நல்லது. அதே மாதிரி செவிலியர்கள் தவறாக பேசுகிற செவிலியர்களுக்கு கொஞ்சம் உரைக்கும், கொஞ்சம் அடுத்த தடவை தப்பாக பேசுறதுக்கு பயப்படுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் தைரியமாக ஷேர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஷேர் பண்ணால் ஒன்றுமே தப்பு கிடையாது, தைரியமாக ஷேர் பண்ணலாம். நல்லது தானே சொல்கிறேன், தப்பாக என்ன சொல்கிறேன்னா ஓப்பனாக பேசணும். பெண்கள்லாம் ஓப்பனாக பேசணும். எப்படி இருக்கணும்னா பெண்கள் வந்து தழைய புடவை கட்டிகிட்டு இருக்க ஆண்களுக்கு இது தழைய புடவை கட்டிகிட்டு இருக்க பெண் நல்ல பொண்ணு, கிளாமராக ட்ரெஸ் பண்ணுற பொண்ணு கெட்ட பொண்ணு அப்படிலாம் கிடையாது. உள்தன்மையில் அந்த பெண் கிட்ட பழகி பார்த்தா தான் தெரியும் ஒரு பெண் நல்லவளா கெட்டவளான்னு. பழகாமையாக வந்து ஒரு பெண்ணை வந்து தவறாக சித்தரிக்க கூடாது. ஓப்பனாக பேசுகிற யாருமே கெட்டவங்க கிடையாது. சில விஷயம் வந்து ஞானத்தையும் தாண்டி இருக்கும். தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவை கூட ஞானத்தையும் தாண்டி நாங்கள் பேசுவோம். அதையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும், அதுக்கு பேர் தான் ஞானம். சரிங்களா? குறையுள்ள மனம் குறையை மட்டுமே பார்க்கும். நான் நல்லதை சொல்றேன்னா நல்லதை ஏத்துங்க. நான் பேசுறது குறையா தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லதான் சொல்லியிருக்கேன், இது உங்க கண்ணுக்கு குறையா தெரியுதுன்னா உங்க ஞான புரிதல்ல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம், ஞானத்தை சரியா கத்துக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? காது கொடுத்து நல்லா கேட்டுட்டு இதை முதலமைச்சர் அவர்கள் கேட்கணும், கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கேட்கணும், எல்லாருக்கிட்டையும் தைரியமா பேசணும். ஏன்னா கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்லாம் வந்து தர்மமே இல்லாம தானே இருக்காங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் கண்காணியா வைக்க மறந்தாங்க. ஸ்கூலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இவ்வளோ தவறு நடக்குது. செக்ஷுவல் ரீதியாக வந்து பாலியல் தொந்தரவு நடக்குது. ஸ்கூலில் டீச்சருங்க வந்து பயங்கரமாக போட்டு அடித்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய குழந்தைங்க. அந்த மாதிரிலாம் வேறு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். அப்படிலாம் நடக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு அங்கே கேமரா வச்சுருக்கணும் இல்லையா, வைக்கலையே. அப்படின்னா கல்வித்துறை அமைச்சர் கரெக்டாக இருக்காரா? அதெல்லாம் சின்ன வார்த்தை இஷ்யூலாம் வந்து பெருசாக்கி வச்சுருந்தாரு. அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா?
பெரிய ஆளுன்னா போலீஸ்காரா இருந்தாலும் பெரிய ஆள் சொல்லிட்டு நான் வந்து டக்குன்னு கைது செஞ்சிருவேன். யார் சொன்னாலும் வந்து டக்குன்னு கைது செஞ்சிருவேன். அதில் தர்மம் இருக்குதா, நியாயம் இருக்குதா, கர்மான்னா என்ன, ஞானம்னா என்ன, அந்த புரிதல்லாம் யாருக்குமே இல்லை. சரி, ஞானம்னா புரிஞ்சுக்கிற வாய்ப்பையாச்சும் ஏற்படுத்திக்கணுன்ற அந்த டீச்சருக்கும் அந்த மனநிலை கிடையாது. டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், அதுபடி நடந்துக்கணும். இப்போ நான் பேசின பேர், இதுக்கு பேர் வந்து ஞானம். இதுக்கு பேர் வந்து ஞானம். ஒருத்தவங்க எனக்கு ஒன்று தெரியலன்னா சொல்லுங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்ட்டு கொஞ்ச நேரம் உணர்வு ரீதியாக காது கொடுத்து கேட்பேன். ஒருவேளை உண்மைதானோன்ட்டு உள்தன்மையில யோசிச்சு பார்ப்பேன். மேபி உண்மையா இருக்கலான்ட்டு அதோட பின்விளைவு என்னன்னு யோசிப்பேன். சரிங்களா? இதுக்கு பேர் தான் ஞானம். டக்குன்னு வந்து உன்னை நம்ப மாட்டேன் கர்மான்னா அது மூட நம்பிக்கைன்னா கடவுளையும் நீங்க மூட நம்பிக்கைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கடவுளுக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா? அப்பனா கர்மாவை பத்தி பேசக்கூடாதுன்னா கடவுளையே கும்பிடக்கூடாது. சரிங்களா? கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா கர்மாவை பத்தி பேசலாம். சரிங்களா? அப்ப கடவுள் ஸ்கூல்ல வரக்கூடாதா? கடவுள் நம்பிக்கை வந்து ஸ்கூல்ல வரக்கூடாது, கோயிலோட முடிஞ்சிடணுமா? ஞானம்ன்றது கடவுளுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரியோட பாடங்கள்லாம் வந்து ஸ்கூல்ல எடுக்கலாம், தப்பு கிடையாது. இது கல்வித்துறை அமைச்சருக்கு ஆழமா குத்தணும், கேட்கணும். தேவையில்லாம ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்குதான் ஒரு நாள் இந்த வீடியோ ரீச் ஆகும்னு நம்புறேன்.